அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 16 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் மார்ச் 11ஆம் தேதி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடங்குகிறது. மார்ச் 11இல் தொடங்கி ஏப்ரல் 6ஆம் தேதி வரை 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் நடைபெற உள்ளன. மே 20ஆம் தேதி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும். மார்ச் 2ஆம் தேதி 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் தொடங்குகிறது. மார்ச் 2இல் தொடங்கி மார்ச் 26ஆம் தேதி வரை 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் நடைபெற உள்ளன. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் மே மாதம் 8ஆம் தேதி வெளியாகிறது. மாணவர்களின் நீண்ட கால கோரிக்கையை ஏற்று கால்குலேட்டர் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கான பொதுத் தேர்வு அட்டவணையை அமைச்சரான அன்பில் மகேஷ் வெளியிட்டார். இரண்டாவது அறிவிப்பு. ராணிப்பேட்டையில் அரசு நலத்திட்ட உதவிகளை தொடங்கி வைத்த துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் விடுபட்டோருக்கு டிசம்பர் மாதம் முதல் உரிமைத் தொகை கண்டிப்பாக வழங்கப்படும் எனவும் உறுதியளித்துள்ளார். இது விண்ணப்பதாரர்கள் மத்தியில் நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது. மூன்றாவது அறிவிப்பு. சென்னையில் இன்று நவம்பர் 5 மற்றும் 6ஆம் தேதிகளில் நடைபெற இருந்த IAS, IPS அதிகாரிகளின் மாநாடு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. சட்டம் ஒழுங்கு நிலவரம், திட்ட செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் தலைமையில் மாநாடு நடைபெற இருந்தது. மீண்டும் மாநாடு நடத்தப்படும் தேதி, நேரம் குறித்து பின்னர் அறிவிக்கப்படும் என தமிழக அரசு தகவல் தெரிவித்துள்ளது. நான்காவது அறிவிப்பு. வங்கக்கடலில் மியான்மர் கடலோர பகுதியில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றது என வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. மேலும் இதன் காரணமாக தமிழ்நாட்டில் இன்று முதல் 7 நாட்கள் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. 5ஆம் தேதி இன்று வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடியுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, அரியலூர் மற்றும் திருச்சி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஆறாவது அறிவிப்பு. கோவை மாணவி வன்கொடுமை வழக்கில் ஒரு மாதத்திற்குள் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். கோவை குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனையை விரைந்து பெற்றுத்தர காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளேன் எனவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். ஆறாவது அறிவிப்பு. நவம்பர் 15, 16இல் நடைபெறும் ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான ஹால் டிக்கெட்டுகள் இணையதளத்தில் வெளியிட்டுள்ளது ஆசிரியர் தேர்வு வாரியம். ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 1, தாள் 2 நவம்பர் 15, 16ஆம் தேதிகளில் நடைபெற உள்ளன. ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தில் தங்களது நுழைவுச்சீட்டை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் எனவும் கூறப்பட்டுள்ளது. ஏழாவது அறிவிப்பு. சபரிமலை மண்டல பூஜைக்காக நவம்பர் 16ஆம் தேதி முதல் ஜனவரி 16ஆம் தேதி வரை போக்குவரத்து துறை சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. சபரிமலை தேவஸ்தானம் அறிவிப்பின்படி டிசம்பர் 27ஆம் தேதி முதல் டிசம்பர் 30ஆம் தேதி மாலை 5 மணி வரை கோவில் நடை சாத்தப்படுவதால் 26ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட மாட்டாது. மேலும் 60 நாட்களுக்கு முன்னதாகவே இச்சிறப்பு பேருந்துகளுக்கு ஆன்லைன் மூலமாக TNSTC.in மற்றும் செயலி மூலமாக இணையதளத்தில் முன்பதிவு செய்து கொள்ளும் வசதியும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. எட்டாவது அறிவிப்பு. பரப்புரை, ரோட் ஷோ கூட்டங்களை கட்டுப்படுத்த நெறிமுறைகளை வகுப்பதற்கான அனைத்து கட்சி கூட்டமானது நவம்பர் 6ஆம் தேதி நடைபெறும் என தமிழக அரசு அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. மூத்த அமைச்சர்களின் தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் பங்கேற்க அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள், சட்டமன்ற, நாடாளுமன்றத்தில் பிரதிநிதித்துவம் உள்ள கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. ஒன்பதாவது அறிவிப்பு. சபரிமலை செல்லும் பக்தர்களின் வசதிக்காக சென்னை, கொல்லம் இடையே 5 சிறப்பு ரயில்கள் இயக்கம் செய்யப்பட உள்ளன. சபரிமலை ஐயப்பன் கோவில் மண்டல பூஜை, மகர விளக்கு பூஜையை முன்னிட்டு 5 சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும். சென்னை எழும்பூரிலிருந்து கொல்லத்துக்கு நவம்பர் 14 முதல் ஜனவரி 16ஆம் தேதி வரை சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. 10வது அறிவிப்பு. தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் வகுப்பறைகளின் வெப்பத்தை குறைக்க குளிர்கூரை அமைக்க அரசு திட்டமிட்டுள்ளது. முதல் கட்டமாக 300 அரசு பள்ளிகளில் குளிர்கூரை தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வெப்பத்தை குறைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. கட்டிடத்தின் மேல்கூரை மீது சூரிய பிரதிபலிப்பான சில்கா குளிர்கூரை வண்ணப்பூச்சி பயன்படுத்தப்பட உள்ளது. 11வது அறிவிப்பு.
வருகிற ஜனவரி மாதம் நடைபெறவுள்ள JEE மெயின் தேர்வுக்கு நவம்பர் 27ஆம் தேதிக்குள் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் என தேசிய தேர்வு முகமை NTA அறிவித்துள்ளது. மாணவர்களுக்கு ஒதுக்கப்படும் தேர்வு மையத்தின் விவரம் ஜனவரி முதல் வாரம் வெளியிடப்படும் எனவும், இந்த தேர்வின் முடிவுகளை பிப்ரவரி 12ஆம் தேதி வெளியிட திட்டமிடப்பட்டுள்ளது எனவும், ஏப்ரல் மாதம் நடைபெறும் 2வது JEE மெயின் தேர்வுக்கான அறிவிப்பு பின்னர் வெளியிடப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. 12வது அறிவிப்பு. தாய் மாணவர் திட்ட பயனாளிகளுக்கான வயது வரம்பானது 70லிருந்து 65ஆக தளர்த்தி தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. தாய் மாணவர் திட்டத்தில் நவம்பர் 6 வரை முதியோர் மாற்றுத்திறனாளிகளின் இல்லத்திற்கே சென்று பொது விநியோக திட்ட அத்தியாவசிய பொருட்களை விநியோகம் செய்யவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த தகவலை அனைத்து நியாய விலை கடைகளிலும் பொதுமக்கள் அறியும் வகையில் தகவல் பலகையில் எழுதி வைக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. முதலமைச்சரின் தாய் மாணவர் திட்டத்தின் கீழ் பயன்பெறும் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் இந்த திட்டத்தை தவறாமல் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 13வது அறிவிப்பு. பொங்கல் திருநாளை ஒட்டி குடும்ப அட்டைதாரர்களுக்கு நவம்பர் 15 முதல் இலவச வேட்டி சேலை வழங்கப்படும் என அமைச்சரான காந்தி தெரிவித்துள்ளார். இந்த முறை 15 ரக சேலைகள், 5 ரகங்களில் வேட்டிகள் வழங்கப்படும் என்றும் அமைச்சரான காந்தி தெரிவித்துள்ளார். அதேபோல கூட்டுறவு சங்கங்களின் விற்பனை செய்யப்படும் புடவைகள்தான் உண்மையான பட்டு என்றும் அமைச்சரான காந்தி கூறியுள்ளார். ஆனால் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளதால் பட்டு சேலைகளின் விலையும் அதிகரித்துள்ளது. இதனை கட்டுக்குள் கொண்டுவர புடவைகளில் சேர்க்கப்படும் ஜரிகையில் தங்கம் மற்றும் வெள்ளியுடைய அளவை குறைப்பது குறித்து அரசு தற்போது ஆலோசித்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். 14வது அறிவிப்பு. RTE சட்டத்தின் கீழ் 2025-26ஆம் ஆண்டில் 70,449 மாணவர்கள் சேர்ந்துள்ளனர் என்று பள்ளிக் கல்வித்துறை தகவல் தெரிவித்துள்ளது. 7,217 பள்ளிகளில் 20,449 மாணவர்கள் சேர்ந்துள்ளனர். 70,350 மாணவர்கள் LKGயிலும் 99 மாணவர்கள் 1ஆம் வகுப்பிலும் சேர்ந்துள்ளனர் என்று பள்ளிக் கல்வித்துறை செயலாளரான சந்திரா மோகன் தகவல் தெரிவித்துள்ளார். 15வது அறிவிப்பு. 7ஆம் தேதி வரை சான்றிதழ் பதிவேற்றம் செய்யலாம் எனவும், குரூப் 4 பணிகளுக்கு தெரிவு செய்யப்பட்டவர்கள் பட்டியலானது TNPSC இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. சான்றிதழ்களை உரிய நேரத்திற்குள் பதிவேற்றம் செய்யாத தேர்வர்கள் தெரிவின் அடுத்த நிலைக்கு பரிசீலிக்கப்பட மாட்டார்கள். 16வது அறிவிப்பு. சென்னையில், அதாவது கடைசியான அறிவிப்பு. சென்னையில் நாய் உள்ளிட்ட செல்ல பிராணிகளுக்கு உரிமம் பெறாவிட்டால் நவம்பர் 24ஆம் தேதி முதல் 5,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று மாநகராட்சி கூட்டத்தில் தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. கழுத்துப்பட்டையின்றி செல்லப்பிராணிகளை அழைத்துச் சென்றால் உரிமையாளருக்கு 500 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று, செல்லப்பிராணிகள் பொதுவெளியில் கழிவு ஏற்படுத்த உரிமையாளர்கள் அனுமதிக்க கூடாது என்றும் சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. இந்த 16 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பலையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.